ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு malathi சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாங்க. இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு டீ போடுற டைமில் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். எந்த டைப் வாழைப்பழம்னாலும் பரவாயில்ல, நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இது போல் ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். இது போல் நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஒரு முக்கால் கப் போல் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெல்லம் நல்லா துருவிட்டு எடுத்திருக்கேன். சுத்தமான வெல்லம்னா டேரெக்டாக ஆட் பண்ணியிருக்கேன். தூசு மண் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லத்தை கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லமும் பழமும் நல்லா கரைஞ்சி வரணும். ஒரு நிமிஷம் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெல்லமும் பழமும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. எனக்கு ஒரு முக்கால் கப் போல் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பழமும் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குயிக்காக முடிச்சிடலாம். நல்லா சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வெல்லம் பதில் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், கருப்பட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஈவன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி உடனே செய்ய போகிறதுனால பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பனியாரக்கல்லில் ஊற்றுனீங்களா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ பனியாரக்கல்லும் சூடாகிடுச்சு. பனியாரக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். மாவு வந்து உடனே ஊற்றிடக்கூடாது. உடனே ஊற்றுனீங்கன்னா கல்லில் வந்து ஒட்டிக்கும். எப்போவுமே கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாங்க. இப்போ மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த பக்கமும் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு நிமிஷம் வச்சிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ 2 பக்கமும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இருக்கிற மாவில் இது போல் ஊற்றி எடுத்துடலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் குயிக்காக இந்த பணியாரம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.